Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இத்தாலி டீம் தான் வந்து பால ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அன்னியரோ சாச்சி பனாட்டின்ஸ் வந்து அவங்களோட ஸ்கைலாப் ஹரிக்கனை போட்டு ஒரு பாஸை பிளாக் பண்ணிடுறாங்க. அப்படியே அவன் பால தூக்கி சுபாசா கிட்ட கொடுத்துறான். சுபாசாவுமே வந்து ஒரு லாங் பாஸா நீட்டா கிட்ட கொடுத்துறான். நீட்டாவுமே வந்து பால கீழே கூட பிச் பண்ண விடாம அவனோட ஃபால்கன் ஷாட்டை பயங்கரமா கொடுக்குறான். பாலுமே வந்து ரொம்ப கார்னர் நோக்கி தான் போகுது. இதுவாக கோல் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா அதையுமே வந்து ஜீனோ அசால்ட்டா கேட்ச் பண்ணிடுறான். இத்தாலி டீம் திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு வராங்க. அன்னியர் ஜீட்டோ வந்து மறுபடியும் ஸ்டீல் பண்ணிடுறான் பால. அவனுமே பாலத்துக்கு நேரா சுபாசா கிட்ட தான் கொடுக்குறான். சுபாசா கிட்ட ரொம்ப ஃபாஸ்டா ஒரு டிஃபெண்டர் வந்துறான். நியர் சுபாசா வந்து லைட் அந்த டிஃபெண்டரை ஏமாத்தி டாகசி கிட்ட பாஸ் கொடுத்துட்டு முன்னாடி வந்துறான். டாகசி வந்து திரும்ப சுபாசா கிட்ட கொடுத்துறான். கோச்சர் வந்து அவனுக்கு பாஸ் பண்ண சொல்லி கேக்குறான். பட் அவங்க கிட்ட 2-3 டிஃபெண்டர்ஸ் நின்னுகிட்டு இருக்கறனால சுபாசா வந்து அந்த பால் சோடா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சோடாவுமே வந்து வழக்கம் போல அவனோட ரேசர் ஷாட்டை கார்னர் நோக்கி கிக் பண்றான். இதையுமே ஜீனோ வந்து ஒன் ஹேண்ட்ல கேட்ச் பண்றான். அப்ப ஜீனோவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுல வந்து அவன் ஒரு கோல் கூட விட்டதே கிடையாது. எந்த பக்கம் இருந்து ஷூட் பண்ணாலும் அந்த பக்கம் எல்லாம் கரெக்டா பிளாக் பண்ணிருக்கான். பட் கடைசி அவன் ஒரே ஒருத்தருக்கு கொடுத்த கோல் அப்படின்னா அது வந்து சினைடர் கிட்ட தான். ஆனா இந்த வாட்டி அவனையுமே நான் வந்து ஷூட் பண்ண விடாம இந்த வாட்டி பெர்ஃபெக்ட்டான ஒரு கோல் கீப்பரா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனோ நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல ஸ்கோர் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்க போகுது. நாங்க வந்து இந்த டீம் கூட இதுக்கு முன்னாடி விளையாண்டப்ப சினைடர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணா. அதுவும் கேமோட லாஸ்ட் மினிட்ல தான் ஸ்கோர் பண்ணி 1-1 அப்படின்னு சொல்லிட்டு கேமை நாங்க டைப் பண்ணவே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு டீமே இன்னும் 0-0 சொல்லிட்டு தான் இருக்காங்க. லாக்கர் ரூம்குள்ள வந்தோனே இசாவாவுமே வந்து நீங்க எல்லாரும் நல்லாவே விளையாண்டுகிட்டு இருந்தீங்கடா, நல்லாவே எங்களை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னும் ஒரு ஸ்கோர் எடுத்திருந்தா கூட நம்ம வந்து நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி சொல்றான். அதுக்கு இசிசாக்கி வந்து பரவாயில்ல, நம்ம வந்து கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம், கண்டினியூஸா அட்டாக் பண்றதுனால ஒரு சான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப சுபாஷ் வந்து எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்கடா, இது வந்து ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான், செகண்ட் ஹாஃப் ரொம்பவே டஃபா தான் இருக்க போகுது, அதனால கேர்லெஸ்ஸா மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மிகாமியுமே வந்து சுபாஷா சொல்றது கரெக்ட் தான். நம்மளோட ஆப்போனன்ட் வந்து இத்தாலி டீம், அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்ம மதிப்பிட கூடாது, செகண்ட் ஹாஃப்லயுமே ரொம்ப ஷார்ப்பா இருந்து லேண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகாமி சொல்றாரு. காட்டகிரி ரொபிரிட்டோவை பார்த்துட்டு உங்களோட பேர் ரொபிரிட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப செகண்ட் ஹாஃப்மே கேம்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன உடனே சுபாஷ் வந்து பாலத்துக்கு டாகசி கிட்ட கொடுக்குறான். இந்த வாட்டி அவங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் செம்ம அக்ரெசிவா ஓடி வந்து டாகசி கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறாங்க. அவங்களோட பாசஸ் எல்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குது. அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா வந்து அவனோட ரேசர் டேக்ல போட்டு பால ஸ்டீல் பண்ணிடுறான். ஜப்பான் டீம் பிளேயர்ஸ் பால ஸ்டீல் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இத்தாலி டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி போய் அவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு போகவே இல்ல. ஜீட்டா வந்து கோல் கீப்பருக்கு பக்கத்துலயே சுபாஷா கோஜிரோ ரெண்டு பேர்கிட்டயும் பாஸ் தூக்கி கொடுத்துறான். கோஜிரோவும் சுபாஷா கிட்ட நான் முன்னாடி போறேன், நான் பால மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ பேக்கப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடுறான். கோஜிரோ ஃபாஸ்டா வந்து அவன் தலையில பால ரிசீவ் பண்றதுக்குள்ள ஜீனோ உள்ள வந்து அவன் கையை வச்சு பால கேட்ச் பண்ணிடுறான். அவன் ரொம்ப தூரம் வெளியே ஓடி வந்ததுல கிட்டத்தட்ட பெனல்டி ஏரியாக்கு பக்கத்துலயே வந்துடுறான். அவன் ஜம்ப் பண்ணி பெனல்டி ஏரியாக்கு வெளியே லேண்ட் ஆயிட்டா அப்படின்னா அது வந்து ஃபவுல் தான். அதனால அப்படியே அவன் கையில வச்சிருந்த பால ஏர்ல இருக்கும்போது வந்து கீழே தூக்கி போடுறான். சுபாஷாவும் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுக்கிறதுக்கு போனா இவன் வந்து கீழே வந்துட்டு இருக்கும்போது பால் வந்து கால் தட்டி விட்டுறான். ஜப்பான் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பதறி அடிச்சு ஐயோ பின்னாடி ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போகுது. ஜப்பான் டீம்ல 2 டிஃபெண்டர்ஸ் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. இவங்க வேற பாசஸ் எல்லாம் செம்ம ஃபாஸ்டா கொடுத்து அந்த 2 பேரும் ஈஸியாவே தாண்டி வந்துடுறாங்க. வாகசிம்ஸும் கோல் போஸ்ட் விட்டுட்டு முன்னாடி ஓடி வந்துடுறான். அன்னியர் அவங்க டீம் பிளேயர் வந்து இன்னொரு பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அந்த பிளேயருக்கு மார்க்கிங் யாருமே கிடையாது, கோல் கீப்பர் அங்க இல்ல. சோ ரொம்பவே ஈஸியாவே கோல் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறான். சூப்பர், எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீனோ ரொம்ப சந்தோஷப்படுறான். மிகாமியுமே மிசாகி நீ வந்து வார்ம் அப் பண்ணி ரெடியா உள்ள இறங்க அப்படின்னு சொல்றாரு. சுபாஷா தான் வந்து இப்ப பால் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல 4 டிஃபெண்டர்ஸ் 4 பக்கமும் கரெக்டா வளச்சிடுறாங்க. இவங்க கண்டிப்பா நீ போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலத்துக்கு டாகசி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். டாகசி வந்து அந்த பால கோஜிரோ கிட்ட கொடுக்க ட்ரை பண்றான். பட் அதுக்குள்ள அவங்க டீம் பிளேயர் உள்ள வந்து அந்த பால பிளாக் பண்ணிடுறாங்க. அதை இப்ப லாங் பாஸா கொடுத்து அவங்க கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. இப்பவும் கோல் பக்கத்துல வந்து ஷூட் பண்ணும்போது இந்த வாட்டி நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் வந்து கரெக்டா அதை கேட்ச் பண்ணிடுறான். அடுத்த கேம்ல சுபாஷா கிட்ட தான் பாஸ் வருது. இப்போ அவன் பக்கத்துல 2 டிஃபெண்டர்ஸ் வந்துடுறாங்க. இந்த வாட்டி எங்கே ஓடுறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்து அவங்க 2 பேரையும் தாண்டி முன்னாடி வரான். இந்த வாட்டி ஜீனோக்கு பக்கத்துல ஓடி வந்த உடனே இந்த ஒரு டிரைவ் ஷாட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிரைவ் ஷாட்டை பெர்ஃபெக்ட்டா கிக் பண்றான். பட் இதையுமே ஜீனோ வந்து ரொம்ப அவசரப்படாம லைனுக்கு ஒட்டி நின்னுகிட்டு பின்னாடி இருந்த மாதிரி பால் கரெக்டா வந்ததுக்கு அப்புறமா ஒன் ஹேண்ட வச்சே கேட்ச் பண்றான். ஒரு கையில பிடிச்சிட்டு இன்னொரு கையை வச்சு அந்த பால பஞ்ச் பண்ணியே விட்டுறான். அந்த ஸ்பின்னுமே வந்து நின்றுது. இது வந்து உண்மையிலேயே ஒரு அமேசிங்கான ஷாட் தான். பட் எனக்கு அகைன்ஸ்டா இது வந்து எப்போ இனிமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சீனோ நினைக்கிறான். இத்தாலி டீம் வந்து வாங்கடா மறுபடியும் கவுண்டர் அட்டாக் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோலுக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அந்நேரம் மாட்சியாமா உள்ள வந்து இந்த வாட்டி தடுத்து விட்டுறான். சுபாஷா வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கிறேன். என்னோட டிரைவ் ஷாட் வந்து இவனுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணவே முடியாது. அதை வந்து ஈஸியாவே தடுத்துறான். நான் வந்து ட்ரிபிளிங் பண்ணிட்டு அவன் பக்கத்துல போகணுமா, அப்படி போனாலும் ரொம்பவே கஷ்டம். இத்தாலி டீமோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே டைட்டா இருக்குது. என்னால தனியாலாம் கண்டிப்பா போய்க்க முடியாது. அப்புறம் எப்படி நான் வந்து ஜீனோக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம சுபாஷா இருக்கிறான். காசவுமே வந்து பாலத்துக்கு சுபாஷா கிட்ட கொடுக்குறான். சுபாஷா கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இல்லாதனால அவங்க டீம் பிளேயர் அந்த பால் வந்து வெளியே கிளியர் பண்ணி விட்டுறான். அந்த பால் வந்து வெளியே நேரா மிசாகி கால் கிட்ட தான் போகுது. அவன் தான் எடுத்து வச்சுட்டு நிக்கிறான். இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஜப்பான் பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பி. மிசாகியுமே இப்ப சப்ஸ்டிட்யூட்ல சேஞ்ச் பண்றாங்க. காசோக்கு பதிலா உள்ள இறங்குறான். நான் ஃபைனலி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன், நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி நினைச்சுக்கிட்டே உள்ள வரான். இப்ப கேமே ஸ்டார்ட் ஆகுது. லைனுக்கு வெளியே இருந்து மிசாகி தான் வந்து பாலை தூக்கி போடுறான். அந்த பால மாசம் வந்து திரும்பவும் மிசாகி கிட்டே கொடுத்துறான். மிசாகி தான் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்போ மிசாகி பிரான்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அதுல வந்து எல்லாருமே வந்து அந்த மேட்ச் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து மிசாகியோட ஃபிளாஷ்பேக் பத்தி ஒன்னு நினைக்குது. அவன் ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபுட்பால் டீம் வந்து எல்லாரும் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க பிராக்டிஸ். ஆனாலுமே வந்து இவங்களும் ஒரு கேம் கூட வின் பண்றதே கிடையாது. கடந்த 20 மேட்சஸா தொடர்ந்து தோத்துக்கிட்டே மட்டும் தான் இருந்திருக்காங்க. என்னால இதுக்கு மேல ஓட முடியாது, வேற யாரா எனக்கு பதிலா சேஞ்ச் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து சொல்றான். அந்நேரம் மிசாகி வந்து நான் உள்ள இறங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மிசாகி உள்ள வந்த உடனே சோலோவா எல்லா டிஃபெண்டர்ஸையும் தாண்டி முன்னாடி வந்துகிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இப்பயுமே நடக்குது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல
2 டிஃபென்ஸ் தாண்டி டக்குன்னு முன்னாடி வந்துடுறான். அடுத்து மூணாவது ஒருத்தனை ஃபேக் கட்டி ஏமாத்திட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டு அப்படியே பாஸா மாத்தி கொடுக்குறான். அந்த பால் போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபிளாஷ் பேக்கையுமே காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு உன்னை ஸ்கவுட் பண்றதுக்காக வேற டீம் வந்தாங்களா, நீ வந்துட்டு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நான் வந்துட்டு அந்த டீம் வேணாம்னு சொல்லிட்டேன். நீங்க உங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜப்பான்ல போயிட்டு மவுண்ட் ஃபூஜி வரையறதுக்காக அங்கதானே திரும்ப போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி கேக்குறான். ஆனா நீங்க ஏதாவது கிளப்ல ஜாயின் பண்ண அப்படின்னா இன்னுமே ஹை லெவல்ல நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம்ல, அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஜப்பான் போறது 100% கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. நான் வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்தாலுமே ஜப்பான் நேஷனல் டீம் கூட எப்படாலும் ஆடுவோம்னு சொல்லிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பிராக்டிஸ் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். அப்ப மிசாகி அவனுக்கு வந்துட்டு லாஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பால் கொடுத்தாங்க தெரியுமா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், ஜப்பான் டீம் கூட விளையாண்டு இந்த ஜப்பான் டீம் வேர்ல்டுல நம்பர் 1 டீமா காட்டுவோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். கேம்குள்ள மிசாகியுமே வந்து பால் தூக்கி சுபாசா கிட்ட தான் பாஸ் பண்ணிருக்கான். ஃபைனலி நான்கட்ஸோட கோல்டன் டியோ வந்துட்டு பேக் இன் ஆக்ஷன். ரெண்டு பேரோட பாசஸும் வழக்கம் போல அவ்வளவு அக்யூரேட்டா இருக்குது. மீகாமி அதை பார்த்துட்டு வாயை பொளந்துறாரு. என்னடா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல 3 வருஷம் கேப் விட்ட மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உண்மையிலே இவங்க கோல்டன் டியோ தான் போல அப்படின்னு சொல்லிட்டு மிசாகியே சொல்றான். ரெண்டு பேர் மட்டுமே சேர்ந்து சீனோக்கு பக்கத்திலே வந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேர் வந்தாலும் வந்துட்டு கோல் ஒன்னு தான் இருக்குது, கண்டிப்பா நான் வந்து இதை தடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனோ நிக்கிறான். கோலுக்கு பக்கத்துல 4 டிஃபெண்டர்ஸ் நிக்கிறாங்க. ரைட், ஒருத்தனுக்கு 2 பேர் போய் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனோ சொல்றான். அதே மாதிரி கரெக்டா இவங்களும் போய் நின்னுறாங்க. மிசாகிக்கு வந்துட்டு இப்ப சுபாசா கிட்ட பாஸ் கொடுக்க முடியல, அவன் பக்கத்துல 2 பேர் போயிடுறாங்க. அப்படியே இவனுக்கு பார்த்தா இவனு பக்கத்துல 2 பேர் வந்துடுறாங்க. சரி, இது வந்துட்டு ஒரு டூ ஆர் டே தான், கண்டிப்பா நான் கடந்து போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி வந்துட்டு சுபாசா கிட்ட பாஸ் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே தாண்டி முன்னாடி வந்துடுறான். சீனோவுமே மிசாகி கிட்ட இருந்து பால் ஸ்டீல் பண்றதுக்கு முன்னாடி ஓடி வந்துடுறான். அந்நேரம் மிசாகி எதிர்பக்க விதத்துல அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு டிஃபெண்டர் வந்துட்டு கரெக்டா இவனை பால் ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணிடுறான். அந்நேரம் இவனுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இழந்துருது. மிசாகி வந்துட்டு கண்டிப்பா என்கிட்ட பாஸ் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில சுபாசா முன்னாடி ஓடுறான். மிசாகி வந்துட்டு கம்ப்ளீட்டா கீழே விழுறதுக்கு முன்னாடி அவனோட கையை ஊனி அவன் காலை வச்சு பாஸ் அமர்த்தி சுபாசா கிட்ட கொடுத்துறான். சுபாசாக்கு பக்கத்துல 2 டிஃபென்ஸ் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறான். சீனோ இவ்வளவு நேரம் மிசாகி பக்கத்துல இருந்துமே டக்குன்னு அதுக்குள்ள சுபாசா பக்கத்துல வந்துடுறான். சுபாசா அவனோட ஓவர் ஹெட் கிக்க தான் கொடுக்க வரான். இதை வந்துட்டு கண்டிப்பா நான் தடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனோ பக்கத்துல வந்த உடனே சுபாசா வந்துட்டு ரைட் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி கிட்ட பாஸா மாத்தி கொடுத்துறான். மிசாகி வந்துட்டு சீனோ அந்த பக்கம் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி தலையில தட்டுறதுக்கு வரான். பட் சீனோ வந்துட்டு மறுபடியும் ஓடி வந்துடுறான். சீனோ வந்துட்டு அவனோட ஒரு கையை யூஸ் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரைட் கண்ட நல்லா நீட்டிடுறான். நேரா மிசாகி வந்துட்டு அவன் தலையில தட்டி பாஸா மறுபடியும் சுபாசா கிட்ட கொடுத்துறான். சுபாசா செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி அவன் தலையிலே தட்டி ஸ்கோர் பண்ணிடுறான். கோல் போய் விழுந்ததுக்கு அப்புறமா தான் சீனோ வந்துட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே கீழே லேண்ட் ஆகவே செய்யறான். சீனோவே மாத்தி மாத்தி 2 பக்கமும் ஜம்ப் பண்ண விட்டு கதற விட்டுட்டாங்க. இதனாலதான் இவங்க கோல்டன் டியோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு ஃபைனலி கேட்ச் அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஆடியன்ஸ்மே வந்து நம்பர் 10 நம்பர் 11 2 பேரும் சூப்பரா விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. நீங்க மட்டும் இட்டாலியே டேக் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப பெரிய வெக்டரியா இருக்கும். ஏன்னா இட்டாலி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் இல்லையா, அதனால ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஜப்பானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி நீ உன்னோட ஸ்கில்ஸ் மேட்ச்ல காட்டிட்டல மிசாகி அப்படின்னு சொல்லிட்டு பியர் வந்துட்டு நினைக்கிறான். இவங்க உண்மையிலேயே ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கல் சொல்றான். ஆனா நம்ம லெவலுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். சீனோ வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான கோல் கீப்பர் தான், பட் இதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல, இந்த ஷாட் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷாட். மிசாகி சுபாசா இருக்கிற வரை ஜப்பான் டீம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா யாருக்கிட்டையும் தோக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப ஸ்கோர் வந்துட்டு 1-1 அப்படின்னு சொல்லிட்டு டைல தான் இருக்குது. ஜப்பான் டீம் வந்துட்டு இன்னொரு ஸ்கோருமே வந்துட்டு ஜீனோ அகைன்ஸ்ட் எடுக்கணும், அதுவுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான். ஜப்பான் டீம் ஜீனோ அகைன்ஸ்ட் இன்னொரு பால் ஸ்கோர் பண்ணுவாங்களா இல்ல அப்படின்னா இட்டாலி டீம் வந்துட்டு திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்களான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதையில நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.